இப்போ நம்ம பார்க்குறது வந்து டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய 1 இயர் டியூரேஷன் உள்ள பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு வந்து 2006லேருந்து 2007 2026-27க்கான 1 இயர் டியூரேஷன் உள்ள டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இதில் வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் கான்செப்ட். பொதுவாக வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியுடைய நோக்கம் என்னென்னா, இந்த தெரபியை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் இதனுடைய நோக்கம். அதனால் வந்து ஸ்கில் அப்படிங்கிறது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த பயிற்சியை படித்தாலும் அதை முழுமையாக கற்று ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை தெரிந்து கொண்டு என்ன படித்தோமோ அதை தொழில் ரீதியாக செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய முக்கியமான கான்செப்ட். படித்து முடித்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் படித்த பிறகும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த இடத்தில் தொழில் செய்தீர்களோ அந்த இடங்களில் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய அலுவலர்கள் ஆய்வு செய்து நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலை டெவலப் செய்வதற்கு என்னென்ன வழிகாட்டு பயிற்சி முறைகள் இருக்கிறது என்பதெல்லாம் கூறுவதற்கு உங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு அது செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்ட். இது வந்து அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் அப்ரூவ்ட் ஆனது. இதன் மூலமாக நடத்தக்கூடிய பயிற்சி தான் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இது 100% தொழில் செய்வதற்காக வழங்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. அதனால் இன்றைக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பை முழுமையாக கற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும். இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள கான்செப்ட். வேர்ல்டில் எங்கே வேணாலும் எல்லா கண்ட்ரிலையுமே ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட் வந்து அதிகமாக பயன்படுது. இதன் மூலமாக கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த தெரபி வந்து இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் வந்து முக்கியமாக வந்து 4 டைப் ஆஃப் யூசேஜ் வந்து இது பயன்படும். ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைனிங் ஹெல்த், நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மெயின்டைனிங் ஹெல்த் மேனேஜ் பண்ணுவதற்கு இது பயன்படும். செகண்ட் வந்து ஃபஸ்ட் எய்டு ரெமெடி பை ரிஃப்ளெக்ஸாலஜி. ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எந்த நேரத்தில் எந்த இடத்துல உடல் ரீதியாக என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல் உதவியாக கால் பகுதியில் அழுத்தம் கொடுத்து நம்மை பாதுகாக்க பயன்படுத்தலாம். 2. மூணாவது சிம்டம்ஸ் எதுன்னா தெரபி, ஒரு நோய்களை குணப்படுத்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. வலி நிவாரணத்துக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. 4th வந்து பார்த்திங்கன்னா அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். கடுமையான நோய்கள் பாதிக்கப்பட்டவர் மற்ற மருத்துவ முறை எடுத்து வந்தாலும் அதோடு இணைந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை செய்வதன் மூலம் விரைவாக அந்த நோயினுடைய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் அதிலிருந்து குணமடைவதற்கும் இது பயன்படும். அந்த அடிப்படையில் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுது. இது ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அதனால வந்து எல்லாருக்கும் நல்ல சூட்டபிள். அதுக்கு முன்னாடி என்னென்னா முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ காலில் அழுத்தம் கொடுப்பதற்கு முன்பாக ரிஃப்ளெக்ஸாலஜி காலில் அழுத்தம் கொடுக்கும்போது அது கடைபிடிக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உடலுடைய இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது, அனட்டாமி பிசியாலஜி கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய அந்த கனெக்டடு பாயிண்ட் 2 கால்களிலும் சரியாக எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியணும். ஒவ்வொரு பாதிப்புகளுக்கும் எந்தெந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும், எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறைகளையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் ஒரு நோய்கள் பாதிக்கப்படும் போது அதற்கு தேவையான எண்டோக்ரின் பாயிண்ட்டோ ஆர்கான் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி அதுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நமக்கு பயன்படும். சின்ன குழந்தைகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், ஏஜ்டு பீப்புளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், வயதானவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், அதே மாதிரி மகளிருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், அதே போல் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு நம்ம பயிற்சியில் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அந்த சப்ஜெக்ட் தகுந்தாப்பில் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதையும் முழுமையாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா 10 ஆர்கான். இந்த 10 ஆர்கான் அப்படிங்கிறது ஹார்ட்டு, ஸ்ப்ளீன், இது 2 உறுப்புகளும் மனித உடலில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்கான், ஹார்ட்டு அண்டு ஸ்ப்ளீன். அதே போல் கிட்னி அண்டு யூரினரி பிளாடர், இது வந்து 2 கால்லையுமே அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு லிவர் அண்டு கால் பிளாடர், ரைட் சைடு மட்டுமே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து லிவர் அண்டு கால் பிளாடர். லங்ஸு வந்து 2 சைடுமே இருக்கும். ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இந்த பாயிண்ட்டு 2 கால்லையும் இருக்கும். ஆக இந்த 10 ஆர்கானில் வர்றது தான் ப்ராப்பராக டிசீஸ்.
ஒரு ஆர்கான் பாதிக்கப்பட்டு ஒரு டிசீஸ் வருதுன்னா நம்ம தான் அதை முழுமையாக குணப்படுத்தி அந்த நோயிலிருந்து விடுபடுவோம். அதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு பயன்படும். சில நேரங்களில் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டாலோ, லிவர் கடுமையாக நோயால் பாதிக்கப்பட்டாலோ, இருதயம் கடுமையாக நோய்களால் பாதிக்கப்பட்டாலோ, மற்ற அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் ரிஃப்ளெக்ஸாலஜி இணைந்து எடுப்பதன் மூலம் விரைவாக நோயிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு பயன்படும். அதே போல் பார்த்தோம்னா 7 எண்டோக்ரைன் கிளாண்ட் உடலில் 7 நாளமில்லா சுரப்பிகள் செயல்படுகிறது. அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் இது ரெண்டுமே தலையில் பிரெயினில் உள்ளது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தலையில் இருக்கக்கூடிய பிரெயினுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் அமைந்துள்ள ஒரு பிக்கெஸ்ட் சுரப்பி, அதாவது தலைமை சுரப்பி. அது பிட்யூட்டரி சுரப்பியானது பிரெயினுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் தலையில் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் பீனியல் சுரப்பி சென்டர் ஆஃப் த பிரெயினில் இருக்குது. ஹைபோதாலமஸும் பிரெயினுக்கு பக்கத்தில் உள்ளது. ஆக முக்கியமான கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்ட், ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். அதற்கு அடுத்தபடியாக பீனியல் சுரப்பி. இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இதிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்ன, இது எந்த அளவுக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் முழுமையாக பயிற்சியில் சொல்லி தர்றோம். அதை கற்றுக்கொள்வதன் மூலம் என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த சுரப்பிகளை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு, பாராதைராய்டு த்ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் தைராய்டு சுரப்பி. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கவராவது பாராதைராய்டு. 2 சுரப்பியும் த்ரோட்டில் இருக்குது. தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறது மிடில் ஆஃப் த செஸ்ட்டில் வரக்கூடிய முக்கியமான ஒரு சுரப்பி தைமஸ் சுரப்பி. பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது கணையம் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட்ஸ் சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய சுரப்பி. அதுக்கப்புறம் புராஸ்டேட் சுரப்பி. இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளும் 10 உறுப்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு 2 கால் பகுதியிலும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸ்ப்ளீனுடைய ஃபங்க்ஷன் என்ன, கிட்னியில் ஃபங்க்ஷன் என்ன, யூரினரி பிளாடருடைய ஃபங்க்ஷன் என்ன, லிவர் ஃபங்க்ஷன், லங்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், அனட்டாமி, பிசியாஸில் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுபோல் 7 நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது, அதனால அதிகமாக சுரந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும், அப்போ டெபிசியன்ஸ் குறைவாக சுரந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயினுடைய பாயிண்ட், நம்ம உடலில் இருக்கிறத நரம்பு மண்டலம், அதை இயக்கிறது பிரெயின் தான். இதை பார்த்திங்கன்னா சிஸ்டங்கள் பார்க்கும்போது நெர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தினுடைய சிஸ்டத்தில் எந்தெந்த பார்ட்டு கவர் ஆகுது. இப்போ ஒருத்தருக்கு நெர்வ்ஸ் ப்ராப்ளம் வரும்போது அந்த சிஸ்டத்தை கவர் ஆகக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கனெக்டட் பாயிண்ட் கால் பகுதியில் இருக்கும். அதில் அழுத்தம் கொடுத்து தூண்டுவது மூலம் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் செய்வதற்கு அந்த சிஸ்டம் நமக்கு உதவும். அதுக்கப்புறம் மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, அதுக்கான ஆர்கான் எது, எண்டோக்ரின் கிளாண்ட் எதுக்கு, அதனுடைய பார்ட்டு கால் பகுதியில் எந்தெந்த இடத்துல இருக்குது, அங்கே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மஸ்குலர் சிஸ்டத்தை சரி செய்வதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அடுத்தது எலும்பு மண்டலங்களை பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம், மோர் இம்பார்ட்டன்ட். இரத்த ஓட்டம் சீராக உடலில் சென்றால்தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படும். அந்த சிஸ்டத்தில் எந்தெந்த ஆர்கான், எந்தெந்த எண்டோக்ரின் கிளாண்ட் கவர் ஆகுது, அதுக்கு தொடர்புடைய பாயிண்ட் 2 காலில் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும், அதையும் நம்ம பயிற்சியில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லிம்பட்டிக் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய லிம் கிளாண்டுடைய பாயிண்ட்டு கால் பகுதியில் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், அதில் அழுத்தம் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்டு, அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடலில் எந்த விதமான நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் லிம் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூச்சு குழாய்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லங்ஸ் டிசார்டரில் ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், பிரான்சைட்டிஸ் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ லங்ஸினுடைய செயல்பாடுகள் என்ன, அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கனெக்டட் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது, இது கால் பகுதியில் கரெக்டாக எங்கே இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வதும் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். அதே டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண உறுப்புகள், ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், லிவர், கால்பிளாஸ், ஸ்ப்ளீன், இதெல்லாம் ஜீரண உறுப்புகள். அதில் சில பேருக்கு பசி இருக்காது, சில பேருக்கு அதிகமாக பசிக்கும், சில பேருக்கு பசித்த வலிகள் வரும். இது மாதிரி அந்த ஜீரண சக்தி ஏற்படுத்தக்கூடிய உறுப்புகளில் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதனுடைய குறைபாடுகளை நம்ம தீர்வு செய்வதற்கு இது பயன்படும். அதே மாதிரி யூரினரி சிஸ்டம், கிட்னிலேருந்து யூரினரி பிளாடர் வரைக்கும் அது உள்ள டீப்பு, அது தொடர்புடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் காலில் எங்கே இருக்குது, அதில் வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி செய்வது, அதுக்கு எந்தெந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த யூரினரி சிஸ்டத்தில் வந்துடும். அடுத்தது எண்டோக்ரின் சிஸ்டம், அதான் 7 நாளமில்லா சுரப்பியுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கால் பகுதியில் எங்கே இருக்குது, அதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உடலில் பெரும்பாலான பாதிப்புகளை நம்ம நிவர்த்தி செய்வதற்கும் எண்டோக்ரின் சிஸ்டம் பயன்படும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கனெக்டட் பாயிண்ட்லாம் காலில் எங்கே இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும்,
அதில் என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அதை எப்படி சரி செய்வதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி எப்படி பயன்படுது, இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் வந்து பிக்கெஸ்ட் ஜாயிண்ட் வந்து 6 ஜாயிண்ட் இருக்குது. கையில் பார்த்தா 3 ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட். இதனுடைய கனெக்டட் பாயிண்ட் காலில் எந்த பகுதியில் இருக்குது, அதே போல் காலில் கிப் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட் இதனுடைய பாயிண்ட் காலில் எந்தெந்த பகுதியில் இருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமாக மோர் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா 5 பார்ட் இருக்குது. சர்வைக்கல் அப்படிங்கிற பார்ட்டு மோர் இம்பார்ட்டன்ட். கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, கழுத்தெலும்பு தேய்மானம், தலைகளுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்வது, கண்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் செல்லக்கூடிய பகுதி, கால்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் போகுது, ஸ்பீச் நர்வ்ஸு, முகங்களுக்கு போகக்கூடிய கனெக்டட் பாயிண்ட்டு, பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் இதுக்கெல்லாம் செல்லக்கூடிய நரம்பு இணைப்புகள் எல்லாமே அந்த சர்வைக்கலில் வந்துடும். அதில் டேமேஜ் ஆகும்போது நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனுடைய கனெக்டட் பாயிண்ட்டு காலில் எங்கே கரெக்டாக இருக்குது, அந்த ரெலவெண்ட் பாயிண்டில் ப்ராப்பராக எப்படி அழுத்தம் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சியில் வந்து சொல்லி தர்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொராசிக்கல். அது வந்து 12 எலும்புகள் கனெக்டட் உடையது. இது வந்து உடலுடைய மத்திய பாகம், இன்டர்னல் ஆர்கான், ஹார்ட்டுக்கு கனெக்டடு, லங்ஸு கனெக்டடு, லிவரு, ஸ்ப்ளீனு, அதே மாதிரி உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய பகுதி, பிளட் வெசல்ஸ் கனெக்டட் உடையது. இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். அதுக்கப்புறம் லம்பார் சேக்ரல். இது பெரும்பாலும் வந்து நிறைய so many people suffering from various types of பேக் பெயின். அதில் வந்து பேக் பெயின் இல்லை, சொல்லிங்க ஏற்படும் பேக்கில். அதே மாதிரி கம்ப்ரெஷன் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து கடுமையான பேக் பெயின் வரும். டிஸ்க்கு கொலாப்ஸு, டிஸ்க்கு வந்து நிறைய வந்து டேமேஜ் ஆகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த சர்விக்கல் சேக்ரல், லம்பார் சேக்ரல் அழுத்தம் கொடுப்பது மூலம் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து சீரான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்லுது. அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி பார்ட்டும் காலில் இருக்குது. அப்போ உடலில் டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாகவே நமது கால் பாதங்களில் தொடர்புடையது. இதான் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட முக்கியமான கான்செப்ட். இப்போ டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்ரூவ்டு பை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இந்த 1 year டியூரேஷனில் பயிற்சியில் முழுமையாக கால்பாத சிகிச்சை பற்றி நாம் கற்றுக்கொண்டு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த பயிற்சிகளை வந்து நடத்தி வருகிறது. அதை முழுமையாக கற்று பயன்படுவது மூலம் நம் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் இது தொழில் செய்வதற்காகவும் மற்ற இடங்களுக்கு வேலைவாய்ப்பை தேடி செல்லக்கூடியவர்களும் சென்று பணிபுரிவதற்கும் ஏற்ற வகையில் இந்த டிப்ளமா சான்றிதழ் வந்து எல்லாருக்கும் உதவும். அதனால் வந்து நம்ம கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதற்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி ரிஃப்ளெக்ஸாலஜினா என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, நோய்க்குரிய அறிமுறை என்ன, அதே மாதிரி எந்தெந்த புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும், ஒரு பாதிப்பு என்பது ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, லிவர் ப்ராப்ளமோ, ஸ்டெமக் ப்ராப்ளமோ எந்த பிரச்சனை இருந்தாலும் 5% பாதிக்கப்பட்டிருக்கா, 10% பாதிக்கப்பட்டிருக்கா, 20% பாதிக்கப்பட்டிருக்கா, 50% பாதிக்கப்பட்டிருக்கா, 95% அந்த ஆர்கான் பாதிக்கப்பட்ட என்பதையும் கண்டுபிடிப்பதற்கும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அழுத்தத்தின் மூலம் பயன்படும். ஆக டயக்னோஸ் முறையும் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். அதனால் வந்து 90% இருக்கிறவங்களுக்கு போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், 50% பாதிக்கப்பட்டவர் எப்படி அழுத்தம் கொடுக்கணும், 20% பாதிக்கப்பட்ட அழுத்தம், எந்த ஆர்கான் அதிகமாக அந்த ஹார்மோனை சுரக்கும் போது பாதிப்புகள் ஏற்படும், எது குறைவாக சுரப்பும்போது பாதிப்பு ஏற்படும், இதெல்லாம் முழுமையாக அறிந்து மற்ற மருத்துவ முறை எடுத்துக்கொண்டாலும் இதை இணைத்து செயல்படுத்துவது மூலம் முழுமையாக வந்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி உதவும் என்பது வேர்ல்டு ரிஃப்ளெக்ஸாலஜி சயின்டிஸ்ட்டு உடைய வழிகாட்டுதல் முடியும், வேர்ல்டு ரிஃப்ளெக்ஸாலஜி புத்தகங்களுடைய ஆய்வுகள் முடியும் நம்ம சிலபஸ் தேர்ந்தெடுத்து இந்த பயிற்சியை தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். முழுமையாக டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை கற்று பயிற்சிக்கு பின் தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலும் நடத்தக்கூடிய தொழில் செய்வதற்காக வழங்கக்கூடிய டிப்ளமா சான்றிதழ். பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். 9444641062. நன்றி, வணக்கம்.